மலையாள திரையுலகில் சமீபத்தில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய குழுவினரை தற்பொழுது அமைச்சர் உதயநிதி அவர்களும் கமலஹாசன் அவர்களும் அழைத்து பாராட்டியதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த படக்குழுவினரை இவங்க சந்தித்ததற்கு காரணமே இதுதான் அப்படின்னு பல பொதுமக்களும் சமூக வலைத்தளங்களிலும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மலையாள திரையுலகில் சமீபத்தில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இது மலையாளம் மட்டுமல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ஒரு திரைப்படத்துல குணா படத்துல காட்டிய அந்த ஒரு டனலை இந்த ஒரு திரைப்படத்திலும் காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், மற்றும் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு சூப்பரான கதையம்சத்தை கொண்ட திரைப்படமாகவும் இருக்கு. எல்லாருடைய நடிப்பும் யதார்த்தமா வெளிப்படையா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்களும் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான சிதம்பரம் அவர்களை தனுஷ் அவர்களும் சமீபத்தில் அழைத்து பாராட்டி இருந்தாரு. இதை தொடர்ந்து கமலஹாசன் அவர்களும் அமைச்சர் உதயநிதி அவர்களும் தற்பொழுது இந்த படக்குழுவினரையும் பாராட்டியிருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் பலரும் இவங்களுடைய சந்திப்புக்கு பிறகு இந்த காரணம் தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த திரைப்படத்தினுடைய தமிழ் உரிமத்தை ரெட் ஜெயிண்டோ இல்ல ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலோ வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவு எதிர்பார்ப்பு இருப்பதாகவும், அதற்கான பேச்சுவார்த்தைகளாக தான் இது நடந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல அப்படின்னாலுமே ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் இந்த திரைப்படத்தை தமிழ்ல எடுத்தா எந்தெந்த கதாநாயகர்கள் தமிழ்ல நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தமிழ்ல இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணா எந்தெந்த கதாநாயகர்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.